ஓகே. எனக்கு கேமரா தெரிய மாட்டேங்குது. ஓகே, கேமரா தெரியுதுன்னு நம்புகிறேன். மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 அன் ஹவர் படிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. பட் இந்த வீக்கெண்டை பெருசாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பெருசாக யூட்டிலைஸ் பண்ணணும். பார்ப்போம். கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது தான் நல்லது. எனக்கே கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது அப்படின்போது இங்கேருந்து ஓகே. சிஎஸ்கே நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் நல்லா படிப்போம். ஓகே. கிட்ட போட்டுக்கலாம். லேப்டாப் கொஞ்சம் ஓகே ஃபைன். எங்கே விட்டுருந்தேன்? நேம் ஸ்பேஸோட லேப் சொல்யூஷனில் விட்டுருந்தேன். நேம் ஸ்பேஸோட Okay, in this video we will go over the solution for அதெல்லாம் வேண்டாம். கேட்சா இப்போதான்டா நல்லா ஆடுறீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு விக்கெட்டை விட்டானுங்க. ஓகே, எங்கே இருக்கும்? சாரி, டிரான்ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணு. 44 40 நேம் ஸ்பேஸ் 41 imperative declarative 39 இங்கே இருக்குது 38. வீடியோ நம்பர் 38. Okay, when the cluster is first set up, Kubernetes creates a set of pods service for its internal purpose. Okay, such as those required by the networking solutions, the DNS service, etc. to isolate these from the user to prevent your accidentally deleting and modifying these. Kubernetes creates under another namespace kube system. இன்னொன்று டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி பை Kubernetes. ஓகே, ஒன்று வந்து Kubernetes create another namespace வந்து cube system. இன்னொன்று வந்து டிஃபால்ட் நேம் ஸ்பேஸு. இன்னொன்று வந்து ஒன் செகண்ட். இன்னொன்று வந்து third namespace cube public. This is where resources that should be made available. Okay, this is where the resources should be made available by to all users created. அது வந்து cube public. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்னே இருக்கும். சிஸ்டம்காக க்ரியேட் பண்ணுறதுலாம் க்யூப் சிஸ்டம். யூ கேன் கிரியேட் அவர் ஓன் நேம் ஸ்பேஸ் தெரியும். வித் நேம் ஸ்பேஸ் யூ கேன் லிமிட் ரிசோர்ஸ் டூ தெரியும். ரிசோர்ஸ் ப்ரெசென்ட் வித்தின் சிங்கிள் நேம் ஸ்பேஸ் ரெஃபர் ஈச் அதர் வித் ஒன்லி நேம் ஸ்பேஸ். ரிசோர்ஸஸ் ப்ரெசென்ட் வித்தின் சிங்கிள் நேம் ஸ்பேஸ் ரெஃபர் ஈச் அதர் வித் ஒன்லி நேம்ஸ் இட்செல்ஃப். ரிசோர்ஸ் ப்ரெசென்ட். Okay. Let's consider like we have two namespace. One service A in namespace wants to communicate to with each other in B namespace. A namespace DB service, B namespace. Then we can communicate like under DB service dot B dot service dot cluster local. Okay. To get what is the pod cube serial get pods namespace cube system to create pod in your own namespace. Create -pod namespace equal to dev, or in pod manifest you can put
namespace in the meta section. Okay, pod v1 pod name அதோட நேம் ஸ்பேஸ் இங்கே போட்டுக்கலாம். நேம் ஸ்பேஸ் டெஃபினிஷனே இருக்குது. ஏபி வெர்ஷன் கைண்ட் நேம் மட்டும் போட்டுட்டா போதும். here in default namespace, so when list, okay, here in default namespace, so when list dev or prod namespace, we use kubectl get prod definition namespace equal to dev namespace equal to prod. So when we want to switch, we have to use well, in that case, use kube control config command to set the namespace in current context to dev like this. Kubectl config set context kubectl config current hyphen context namespace equal to dev. Kubectl config set context kubectl config hyphen current current hyphen context. Oh, kubectl config set context kubectl config current hyphen context actions namespace will do. So when you use okay switch get what resource quota னு ஒன்று இருக்கு. Okay, resource quota to limit resource in the namespace, create the resource quota to create one. Start with the definition. Okay, resource quota name namespace dev pick மொத்தம் எத்தனை பார்ட்ஸ், மொத்தம் எத்தனை ரெக்வஸ்ட் சிபியூன்னு கொடுக்க முடியும், ரெக்வஸ்ட் மெமரி, அப்புறம் அதோட லிமிட் மெமரி டு கிரியேட் இட். ஓகே 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 ஸோ நேம் ஸ்பேஸோட இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டிஷ்கோ அவுட்லேயே முடிஞ்சோடனே கொஞ்சம் ஸ்லோவாக ஆறானுங்க. ஓகே நம்ம படிக்கிறத பார்ப்போம். ரீஸ்டார்ட் லேப் அப்போ இந்த லேப் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேனா? சரி ஓகே, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என்ன கிட்ட போச்சு, எனக்கு மறந்து போச்சு, வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃபீல்டிங் பார்த்து அடிச்சாடுங்களா? ஓகே ஓகே, செட்டிங் திங்ஸ் அப். நைஸ் நைஸ். How many namespaces exist on the system? Okay, cube டச் விட்டோன்னே செதறது பாரு. kubectl get namespace kubectl get namespace சொல்றா. ஓ, இன்னும் ஆஃப் அன் ஹவரில் கிளம்பிட்டு வேண்டா. சரி ஓகே. மேட்ச் ஓட்டணும் ஒரு பக்கம். ஓகே, இப்போது வந்து மொத்தம் இதில் எத்தனை இருக்குது நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஃபால்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10. ஓகே, நெக்ஸ்ட். How many pods exist in the research namespace? So kubectl get, because kubectl get pods hyphen namespace equals to research. There, copy paste. ஓகே, மொத்தம் 2 பாட் இருக்கு. நெக்ஸ்ட் create a pod in finance namespace, use spec given below. ஓகே kubectl run நேம் வந்து redis. ஓகே, இமேஜ் வந்து இமேஜ் வந்து ஈக்குவல்ஸ் டு redis
hyphen name space equals to finance. Copy paste. Pod created. Okay, check பண்ணு. Good. Next, which namespace has blue pod in it? எந்த namespace வந்து blue pod வச்சிருக்கு? Which namespace has blue pod in it? எப்படி பார்ப்பேன்? எந்த namespaceல cube ctl get pods. No responder in default. Sorry, get pods. Sorry, all namespace. ஐயோ தப்பா. kubectl get pods all namespace. எல்லா நேம்ஸ்பேஸையும் இப்படி தானடா லிஸ்ட் பண்ணுவேன். காப்பி பண்ணி ஜெமினிகிட்ட கேட்போம் தப்பா நம்ம பண்ணுறோமான்ட்டு. மறுபடியும் ஸ்லோவாக வரானுங்க. 9 ஓவருக்கு 77 கிட்டலாம் இருந்தீங்கன்னா எப்படா வேலைக்கு ஆகும்? அடிங்கடா, அச்சாடுங்கடா. பின்னாடி தான் ஆடுறதுக்கு ஆள் இருக்கே. இது ஏன் இவ்வளோ சுற்றுது? ஓ, திஸ் இஸ் த கரெக்ட் கமாண்ட் டு லிஸ்ட். எத்தனைடா நான் போட்டேன்? என்ன போட்டிருக்கேன்? ஓ, எஸ் மிஸ் பண்ணிட்டேண்ணா. தோ பாடுறா, எஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் தான் மக்களே நேம் ஸ்பேசஸ். ஸோ ப்ளூ மார்க்கெட்டிங்குள்ளே இருக்குது. ஸோ மென்ஷன் மார்க்கெட்டிங். ஹலோ, வீட்டில் தாண்டா 8:30 கிளம்பிடுவேன். ஆமாம். Access blue web application using the link above your terminal. Okay. From UI you can ping other service. Blue access பண்ணணும். Host name வந்து host name and port. host name and port அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னா kubectl get describe pod blue copy paste hyphen name space equals to marketing. கரெக்டு. ஓகே, டிஸ்கிரைப் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பிங் பண்ணோம் அப்படின்னா I can use the marketing blue same name blue port 8080. ஸோ port 8080 கொடுத்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னு போட்டுருந்துச்சு ஆக்சுவலாக.
namespace dot service dot cluster local. Okay, blue dot namespace dot service dot cluster local with port of either port and 8080. So okay, no, blu blue dot namespace வந்து marketing dot svc dot service இல்லை இல்லை svc தானே போடணும். ஆமாம், svc dot cluster dot local host port வந்து 8080. சும்மா டெஸ்ட் பண்ணுவோம். name does not resolve. Okay, or else I can give like success. Okay, பண்ண முடியுது. What is the shortest DNS name Blue application should use to access the Redis DB service in its own namespace? Own namespace marketing. Redis வந்து own namespaceல இருக்கு. இதோ Redis DB. அப்போ Redis DB service சொல்லிட்டு போலாமே. Next, what DNS name should Blue application use to access the Redis DB in dev namespace? So devல இருக்கிற Redis DB யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு Redis DB service dot dev dot pod dot cluster local. ரன் ரேட் குறைஞ்சினே இருக்கு. அடிங்கடா, பவுண்ட்ரிஸாவது அடிங்கடா. ஜானின்னா எப்படி பின்னாடி தான் ஒரு லைன் அப் இருக்குல்ல, பொறுமையாக விட்டுறானுங்க. சரி, ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். I'm going to copy this one. Redis dot namespace is dev dot pod தான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ pod dot cluster dot local and port வந்து 6379. port வந்து 6379. ஓகே, port is 6379. okay, it's just okay. So instead of pod I'll put like svc success. ஸோ சர்வீஸ் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, பாடாகவே இருந்தாலும் நைஸ், பவுண்ட்ரி அடிங்க. குட். ஓகே, என் லேப் செஷன். ஸோ யா, நல்லாவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லேபை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த லேபை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லேப் சொல்யூஷன் இதை மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. லேப் சொல்யூஷன் இல்லை, லேப் சொல்யூஷன் அப்படியே விடு, அப்புறமா நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இம்பரேட்டிவ் கமாண்ட்ஸ்க்கு வருவோம். இம்பரேட்டிவ் கமாண்ட்ஸோட நோட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம், பார்த்தா தான் புரியும். மறந்துச்சு. Approaches are two types: imperative, declarative. Imperative is the step by step instruction and how to do. அதெல்லாம் ஓகே. டெக்ளரேட்டிவ் வந்து இதான், இந்த தான் பண்ணணும், அதை பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது. இம்பெரேட்டிவ் வந்து ரன் இன்ஜினிக்ஸ் -- இமேஜ் ஈக்குவல் டு இன்ஜினிக்ஸ்னு போடுறோம். அது இம்பெரேட்டிவில் க்ரியேட் டெப்ளாய்மெண்ட், அது அதுக்கு ஏற்ற மாதிரி அதே ஒரு சிங்கிள் கமெண்டில் ஒர்க் பண்ணுறது இம்பெரேட்டிவ். டெக்ளரேட்டிவ்னா வந்து கிரியேட் அ செட் ஆஃப் ஃபைல்ஸ் தட் அந்த டெஃபினிஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல அது. இப்போ kubectl ரன்னு, க்ரியேட்டு, எக்ஸ்போஸ், இன்ஜினிக்ஸோட போர்ட்டு, இதெல்லாமே க்ரியேட்டுக்கு வருது. எடிட்டு, ஸ்கேலு,
set image from Nginx. Okay, to Nginx equal to இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது. கிரியேட்டிங் மேனிஃபெஸ்ட் ஆர் டெஃபினிஷன் ஃபைல் help us to know how we created it. So அதனால declarative based. How what our needs we can find all those in manifest. Okay, after creating a pod using manifest we have, then later when we need to edit the image, after creating a pod using manifest நம்ம வச்சிருக்கிறது, we can நம்ம later தெரியும், we can use edit command, kubectl edit pod. You will see the manifest but some more additional details in the case what you able to right ida. This is not a file you use to create it. The pod itself is a similar one which present in the Kubernetes memory. So now you update the image of our pod, so when changes are applied you only left with your old manifest. Now if you made another change in manifest பழைய இது வந்து affect ஆகும். You always edit is the best for updating. There is another approach. First update the local manifest, replace command use. Okay, manifest update பண்ணி replace பண்ணலாம். In this way changes made will requested or tracked, so it will easy for us. Editல track பண்ணாது போல. Sometimes we might want to delete recreate a object. In that case you use command with force, replace hyphen force hyphen. Okay, all this imperative, இது எல்லாமே imperative. If you use create command for pod which is already exist, it will throw error already exist. Nice. First 6. In declarative, instead of create replace we use apply command for managing objects. Okay, if you have multiple files, then specify the directory instead of single file. When we need to update any changes, just go to the manifest and update, then use apply command to make update of the changes. Okay, exam tips வந்து create objects, run Nginx. Okay, create deployment. Okay, expose. Okay, edit. Okay, scale. Okay, set image, deploy set image அப்படின்னு போட்டு deployment engine. Okay, more info in documentation. Okay, okay, next explain command பத்தி explain பண்ணியிருக்காங்க. To list all resource kubectl API, if you want to know resource short name, version or kind, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா explain command யூஸ் பண்ணலாம். Get this in detail. You can then run kubectl explain command to get more details. Put dot spec, இது போட்டோம் அப்படின்னா explain pod dot spec அப்படின்னு போட்டோம் அப்படின்னா you would want to என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துரும். kubectl explain pods hyphen ரெக்கர்சிவ்னு போட்டோம் அப்படின்னாலும் ஏதோ வரும் போல், அது என்னன்னு தெரியல. இஃப் யூ வாண்ட் ஆல் ஃபீல்ட்ஸ் ரெக்கர்சிவ் யூஸ் பண்ணும் போல இருக்கு. ஸ்பெக்கு வந்து முக்கியமான ஃபீல்ட்ஸ் மட்டும் காட்டும் போல். நல்லா ஆடுறாங்க, ஃபைன். kubectl இப்போ வந்து வீடியோ 44 லேபு அதோட சொல்யூஷன். ஓகே, லேபுக்கு போயிடுவோம். லெட்ஸ் கிளிக் த லேப். ஒரு நிமிஷம் மக்கள் சுச்சு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, இல்லை இப்போ நம்ம புரிஞ்சு விஷயம் என்ன?
என்னடா இவ்வளோ நேரம் சுற்றுது ஜியோ ஹாட்ஸ்டார்? சரி அது சுற்றுட்டோம், இதை சுற்ற விடுவோம். ம் 11.5 ஓவர்ஸ்க்கு 113. கொஞ்சம் கிளச் பண்ணியிருக்காங்க. ஓ 17 சூப்பர் டேட் ஆகிடும் போலியே. Deploy a pod name Nginx pod using Nginx Alpine image. Use imperative commands only. Okay, cube ctl run Nginx -pod. Nice. Image equals to Nginx h வராது Alpine. kubectl run Nginx pod image வந்து Nginx is to Alpine created. check பண்ண. okay, next deploy a redis pod using redis Alpine image with labels tire db. You can use imperative commands either to create pod with labels or to generate a pod definition file, add the labels, then create prod from the file. என்ன பண்ணலாம்? இவனை காப்பி பண்ணி போட்டு இவனை how to set labels when creating pod. இம்பரேட்டிவ் மட்டும் கொடு. என்ன இவ்வளோ நேரம் சுற்றுற ஜெமினி? எவ்வளோ ரேம், எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்குது? சரியில்லைப்பா. இவ்வளோ நேரம் சுற்றுது. தூக்கி வெளில போடுது. அதெல்லாம் வேண்டாம். லேபிள்ஸ் ஐஃபன் எல் இல்லை லேபிள்ஸ்னே போட்டுக்கலாமா? ஃபைன், இதுதான் வேணும். நான் இம்பரேட்டிவாகவே போகிறேன். இம்பரேட்டிவ் தான் டெஸ்ட்டில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். டெக்ளரேட்டிவ் டெஸ்ட்டில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே லைக் kubectl get இல்லை நான் ரன் redis pod. ஸோ redis and hyphen image equals to redis is to Alpine and hyphen nice இப்படிதான் அடிங்க. hyphen l l equals to no இப்படி வராதுல்ல, சாரிப்பா. லேபிள்ஸ்குள்ள ஓகே ஸோ hyphen l, I'm sorry. okay, hyphen l equals to double quotes. அதுக்குள்ள நான் என்னன்னு சொல்லிட்டு டெக்ளேர் பண்ணணும். ஓகே, hyphen l equals to double quotesக்குள்ள டயர் தானே, TIE or tire equals to db, right? code created. check பண்ணு. nice. create a service named redis service to expose redis. Create a service named redis to expose
Redis pod within the எல்லாம் எப்போ பண்ணுறது எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்கடா. யூஸ் kubectl expose அதுவும் ஓகே. கமெண்ட் டு கிரியேட் சர்வீஸ் ஓகே. If you do not specify type cluster IP. Type cluster IP அது ஓகே. kubectl expose redis hyphen service redis hyphen service hyphen port equals to 6379. ஓகே. டைப் வந்து மென்ஷன் பண்ணாலே கிளஸ்டர் ஐபி தான். எரர் பீனே மென்ஷன் பண்ணீங்க அவ்வளோ கஷ்டப்படுறேன். எரரா? எக்ஸ்போஸ் ஹெல்ப் யூஸ் பண்ணு. ஓகே எக்ஸாம்பிள் kubectl expose. நீ என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு மென்ஷன் பண்ணணும். எஸ்விசி. ஓகே அதுதான் ரீசனாக இருக்கும். அது எஸ்விசி. let's put enter. p flag தானடா போர்ட்டு. okay let me put it like sorry port. என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்? kubectl expose svc redis hyphen service hyphen ஒரு டபுள் hyphen வரணும் போட்டது. சர்வீஸ் நாட் ஃபவுண்டு. இப்போ சர்வீஸே இல்லை. அப்போ நான் க்ரியேட் பண்ணி தானே ரன் பண்ணணும். டைம் ஆகுது மக்களே. இதுக்கு இது என்ன சொல்யூஷன் கொடுக்குது பார்ப்போம். ஜெமினி சர்வீஸை க்ரியேட் பண்ணி பண்ண சொல்லுதா இல்லை சிங்கிள் லைன்லேயே பண்ண சொல்லுதா? எக்ஸ்போஸ் பாட். expose pod redis name redis service port இது டார்கெட் போட்டு எனக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். ஓ ஓ ஓ ஓ பாட தானே எக்ஸ்போஸ் பண்ணுறேன். கரெக்டு. kubectl expose pod எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிற? ரெடிஸ் பாடை எக்ஸ்போஸ் பண்ண போகிற. ஸோ let's put redis. Hyphen name equal to redis expose to யாரு? redis service அண்ட் கிளஸ்டர் ஐபி தானே இது கிரியேட் பண்ண சார். ஸோ போர்ட் டார்கெட் போர்ட் மட்டும்தான். ஸோ போர்ட் ஈக்குவல் டு டபுள் hyphen port equal to 6379
79. Okay, target போட்டு அதே கொடுத்துரு. Target caps வருமா? No, இல்ல hyphen. Target port அதுவும் 6379. Exposed. இப்போ செக் பண்ணு. Nice. Create a deployment name web app using image இது with 3 replicas. Try to use command implement. Okay, kubectl create deployment hyphen name equals to the deployment named web app. என்னப்பா அப்பா முன்னாடி தள்ளி விட்டா கஷ்டமா இருக்கும். சரி நான் வரேன். Create a deployment name web app using image equal to இவங்க போட்டது இருக்குல்ல. Paste. Okay, replicas சொல்லி டிஃபைன் பண்ணுவேன். hyphen replicas equals to 3 unknown error name Dubomo created. Check. சொல்றா ஸ்ட்ரெயிட்டா வந்துடுவா. சரி. ஸோ ஓகே, இதுவும் டன். இன்னும் ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பார்த்துட்டு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சுலாம். create a new pod called custom nginx using nginx image. Run it on container port 8080. கண்டெய்னர் போர்ட் 8080னா எப்படி யூஸ் பண்ணுறது? வெறும் போர்ட்னே மென்ஷன் பண்ணாலே போதும், கண்டெய்னர் போர்ட்டை. ஏன்னா kubectl கிரியேட் பண்ணுறேன். ஓகே, kubectl run custom kubectl run custom nginx using hyphen image equal to nginx. kubectl run custom nginx using nginx image, and then your port equals to 8080. double வரும். created. Okay, create a new namespace called devns. kubectl create name create namespace dev-ns. created. எவ்வளோ ஆச்சுன்னு இருக்கானே. Okay, next, create a new deployment called reduce-deploy in the
dev namespace with register. It should have two replicas. Okay, அப்படிங்கும்போது kubectl create deployment name வந்து redis -deploy. இதான் deployment name in dev namespace la. So let's put namespace equals to dev-ns with redis image. So let's put image equal to redis and replicas equal to 2 created. Okay, nice. Next, create a pod name http using the image string default namespace. Then இல்லை, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ பண்ணுறதா இல்லை, அப்புறம் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த செஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் அண்ட் அகைன் ஐம் கோயிங் டு ப்ராக்டிஸ் தட். ஸோ வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணோம். ஷெடியூலிங்கில் இவ்வளோ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப படிக்கணும். பார்ப்போம், நீ பண்ண முடியுதான்னு பார்ப்போம். யா, ஸோ கண்டினியூஸாக படிங்க. கண்டினியூஸாக படிக்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஃபியூ டேஸாக கண்டினியூஸாக படிக்க. ஸோ நீங்களாம் கண்டினியூஸாக